ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, 2 திமிர் பிடித்த நபர்கள் சந்தித்து கொண்டால் அவர்களுடைய உரையாடல் எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் விளக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் சொல்ல போகிற 5 விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் நீங்கள் மீட் பண்ணும்போது அவர்களுடைய சில பிஹேவியர் இதோடு நீங்கள் கனெக்ட் ஆகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸில் டார்க் எம்பத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மிகவும் ஆபத்தான நபர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இன்னும் சில வீடியோஸில் ஈகோ உள்ள நபர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இவங்க நம்ம நார்சிசிஸ்டிக் பர்சன்ஸ் அல்லது பர்சனாலிட்டி உள்ளவங்க, அதற்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவைகளில் அல்லது ஏற்கனவே அப்லோட் பண்ண இந்த நார்சிசிஸ்டிக் அல்லது இந்த ஈகோயிஸ்டிக் அல்லது இந்த டார்க் எம்பத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்களின் குணாதிசயங்கள் கொண்ட நபர்களை 2 நபர்கள் சந்திக்கும் போது, ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்போது அவங்களுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோ விளக்கி சொல்ல போது. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 திமிர் பிடிச்சவங்க ரொம்ப சாதாரணமாக சொல்ல போனாக்கா மீட் பண்ணிக்கிறாங்க. இவர் யாருன்னு அவருக்கு தெரியும், அவர் யாருன்னு இவருக்கு தெரியும். என்ன நடக்கும் பார்க்கலாமா? முதல் விஷயம், அவங்களுக்குள்ளே என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னாக்கா, கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஒரு கேள்வி கேட்டார்னா அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார். அவர் ஒரு கேள்வி கேட்பார். அவர் ஒரு கேள்வி கேட்டார்னா அந்த கேள்விக்கு இவர் ஒரு கேள்வி கேட்பார். இந்த கேள்விக்கு அவர் ஒரு கேள்வி, அவருக்கு இவர் ஒரு கேள்வி, இவருக்கு அவர் ஒரு கேள்வி. ஸோ யார் ஒருத்தருமே கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அதுக்கு அப்படியே மாற்றா இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விகள் 20க்கும் மேற்பட்ட கேள்விகள் மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ பதில் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த நபர்கள், இந்த மாதிரியான 2 திமிர் பிடித்த நபர்கள் அல்லது டார்க் எம்பத்து அல்லது மிகவும் ஆபத்தான நபர்கள்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் சந்தித்து கொள்ளும்போது கேள்வி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர பதில் சொன்னபடியே இருக்காது. ஸோ இது உண்மை அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? சரி, இப்போ நம்ம 2வது விஷயம் அவங்க எப்படி இருப்பாங்கன்றதுக்கு பார்க்கலாம். 2வது விஷயம் என்னக்கா, டிட் ஃபார் டேட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழிக்கு பழி வாங்கும் தன்மை கொண்ட பேச்சுகள் அங்கே நடைபெறும். அப்படின்னாக்கா மனசுக்குள்ளே ஒரு வச்சுக்கிட்டே பழகுவாங்க. அன்னைக்கு நீ ஒன்று என்ன பண்ணல, அன்னைக்கு நீ ஒன்று செஞ்சல, அன்னைக்கு நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இல்லை ஏன்ட்ட, அந்த மாதிரி ஒன்று மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஸோ என்னென்னா அந்த பேச்சுகள் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு வகையில் இவனை பேசி இவனை பழி தீர்த்தணும், அவன் சொன்னதுக்கு நாம் அவன் அன்றைக்கி பண்ணால அதே மாதிரி நாம்ளும் இன்றைக்கி ஏதாவது இந்த வாய்ப்பில் பண்ணிடணும், நம்மளை சொன்னா இல்லையா, நம்மளை அது மாதிரி செஞ்சா இல்லையா, அதே மாதிரி நாமளும் ஒன்று செஞ்சிடணும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சு உரையாடலின் போது மீட் பண்ணிக்கிட்டாங்க, பேசுகிறாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அன்றைக்கி நடந்தது ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படி சொல்கிறது, மூக்க உடைக்கிறது, எப்படி இவனை மட்டம் தட்டிடுறது, எப்படி இவனை ஒடிக்கிறது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி பண்ண மாதிரி இவனையும் ஒன்றிடணும் அப்படின்றது ஒன்று மனசில் வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பேச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா டிட் ஃபார் டேட் கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் தரப்பட்ட உரையாடல். இப்போ நம்ம 3ஆம் தரப்பட்ட விஷயங்களை பார்ப்போம். இது என்ன சொல்லுவாங்கனாக்கா, பெட்டி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ 2 பேர் உரையாடுறாங்களா, மீட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா, பேசும்போது சாதாரணமாக பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இவங்களுடைய மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, தன்னை தாழ்த்திக்கிற நபராகவும் இருப்பாங்க. ஐயோ, நான் அவ்வளவுக்கு அழகாக இல்லையே, அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் மதிப்பாக இல்லையே, ஐயோ நான் அந்த அளவுக்கு இதாக இல்லையே, இவனை மாதிரி இன்றைக்கி பார்த்து நான் இவனை மாதிரி இல்லையே, இன்றைக்கி பார்த்து நான் இந்த ட்ரெஸ் போட்டு வரலையே, இன்றைக்கி பார்த்து நான் ஜுவல் போட்டு வரலையே, இன்றைக்கி பார்த்து நான் இந்த பைக்கில் வரலையே, இன்றைக்கி பார்த்து இந்த காரில் வரலையே, நான் இவன் முன்னாடி போய் அவமானப்பட வேண்டியதாக போயிடுச்சு, இவகிட்ட போய் நான் போய் அசிங்கப்பட வேண்டியதாக போயிடுச்சு, எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுச்சு, என்ன இது அப்படின்ற மாதிரி அந்த கம்பேர் பண்ணி சாதாரணமாக தான் இருக்கும், மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நான் இவங்ககிட்ட போய் நிற்க வேண்டியதாகிடுச்சு, இவகிட்ட போய் நான் அவமானப்பட வேண்டியதாகிடுச்சு, அவன் என்ன நினைப்பார், இந்த மாதிரி ஒரு மோசமான இன்றைக்கி எதாச்சும் நடந்து போச்சு அப்படின்ற மாதிரியும் தோணும். அவன் பாரு, அவன் லுக்கே எப்படி இருக்குது, அவன் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கான், இவன் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கான் இன்றைக்கி பார்த்து அப்படின்ற மாதிரி இந்த கம்பேர் பண்ணி மனசுக்குள்ளே தாழ்த்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஈக்குவலாக இருக்கிற நினைப்பு அங்கே இருக்காது. இந்த மாதிரியான பிட்டி பார்ட்டின்னு சொல்லக்கூடிய சுய பச்சாதாபம், அப்படி சுய பரிதாபம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது 3ஆவது தரப்பட்ட
உரையாடலாக அல்லது நிகழ்வாக மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம 4வது விஷயம் பார்ப்போம். 4வது விஷயம் என்னென்னாக்கா ஒன் அப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் அப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் குரலை வந்து உயர்த்துவாங்க, டக்குன்னு இவங்க குரலை உயர்த்தி பேசுவாங்க, வாய்ஸ் அப்படி ரைஸ் ஆகிடும், குரலை உயர்த்தி பேசுவாங்க, இவங்களும் குரலை உயர்த்தி பேசுவாங்க. இது எப்படின்னா ஒரு காம்படிஷன் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காம்படிஷன் மீட்டர்னாக்கா இவங்க வந்து ஒரு நபரை சந்திக்கிறாங்க, நபருக்கு பதில் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காது. அது ஏதோ ஒரு போட்டி மாதிரி இருக்கும் அந்த பேச்சுகள். போட்டி, இந்த போட்டியில் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிற, ஒரு பெட்டு மாதிரி, ஒரு பெட் கேம்னு சொல்லுவாங்க. நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா பாப்பமா, நான் சொல்கிறது கரெக்டாக நீ சொல்கிறது கரெக்டாக பாப்பமா, அப்படி இருக்கும் அது. ஸோ ஒருத்தர் கூட இங்கே அடங்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு காரணம் இன்னொரு நபர் செய்கிற விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ என்னென்னா ஒரு பெட்டிங் கேம் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா பெட் உன்னை விட நான் பெட்ரு அப்படின்ற மாதிரியான ஒரு காம்படிஷன் மீட்டர்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா திடீர்னு உயர்த்தி ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய குரலை உயர்த்தியோ அல்லது தன்னை உயர்த்தியோ நான் தான் உன்னோட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கும். திடீர்னு உயர்ந்துடும். சாதாரணமாக சமதளமாக பேசிகிட்டு இருக்கிறது திடீரென உயர்ந்து தன்னை உயர்வாக காட்டிக்கொள்ளக்கூடிய பேச்சாக அது இருக்கும். இந்த 2 டார்க் எம்பத் மீட் பண்ணும்போது அல்லது 2 திமிர் பிடித்த நபர்கள் அல்லது ஆபத்தான நபர்கள், ஈகோயிஸ்டிக் பீப்புள்ஸ் மீட் பண்ணும்போது இந்த மாதிரியான உரையாடல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் இந்த உரையாடல் அந்த கான்வர்சேஷன் வந்து முடியும் போது நல்லபடியாக முடியாது. மேக்ஸிமம் ஏதாவது அது முடியும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டையில் தான் முடியும். பாசிட்டிவாக முடியாதுன்னு வச்சுங்களேன். ஒன்று ஒருத்தர் திட்டிக்கிற மாதிரியோ, ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியோ, ஒருத்தர் பிரிஞ்சு போகிற மாதிரியோ, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவத்தை காட்டுற மாதிரியோ, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவாக முடியறதுக்கான ஒரு கான்வர்சேஷன் அமையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. தவிர பாசிட்டிவாக முடியாது. சில சமயம் பாசிட்டிவாக முடிஞ்சாலும் அடுத்தடுத்த மீட்டிங்கில் மறுபடியும் அது நெகட்டிவாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 5வது பாயிண்ட் சொல்ல வரதுன்னா, அந்த கான்வர்சேஷன் பாசிட்டிவாக முடியாது, நெகட்டிவாக முடியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 விதமான விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 விதமான விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கா, பொருந்துது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு உண்மை இல்லையா, இதே மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா, இல்லை இது மாதிரியான விஷயங்களை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, அல்லது உங்களுக்கு நடந்திருக்கா, இல்லை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த டார்க் எம்பத்தி இதே மாதிரி நடந்திருக்காங்க இல்லையா உங்கள்கிட்ட கான்வர்சேஷனில், அந்த நபர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்க எப்படிப்பட்ட நபர், அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு வாய்ப்பு. இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ரெட் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து அடையும். நான் தொடர்ந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படி நிறைய பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். ஸோ இது வந்து சயின்டிஃபிக்லி வெல் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை டார்க் எம்பத் மீட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு உரையாடல் நிகழ்வாக நம்ம இதை எடுத்துக்க முடியும். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ.